Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 graphics in Publisher 2013. We will see the arranging picture as thumbnails. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச் ஏரியாக்குள்ளார டிஃப்ரெண்ட் இமேஜஸ் மோர் தென் இமேஜஸை வந்து அன்ஆர்டர் பேசிஸில் நம்ம ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆர் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற பிக்சர்ஸில் மோர் தென் ஸ்பேசஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ ஒரு பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்க பிளேசஸில் அனதர் ஒன் பிக்சர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணும்போதுனா ஓவர்லோட் ஆகும். ஸோ அந்த ஓவர்லோடிங் எல்லாமே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓவர் கம் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக் அந்த இமேஜோடைய சைஸ் என்னவோ அந்த சைஸ் ஆஃப் இமேஜஸ்க்கான ஸ்பேசஸை மட்டும் அலாட் பண்ணிக்கிட்டு மீதி ரிமைனிங் இருக்கிற ஸ்பேசஸை நம்ம என்ன பண்ணணும் அதர் பிக்சர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் பிக்சர் ஆஸ் thumbnails. A thumbnail is a graphics image in reduced size. ஸோ ஒரு இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்குற அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் இமேஜஸ்க்கான சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் thumbnail ஆப்ஷன். ஓகேங்களா? இன் which helps in organizing pictures and to save space. ஸோ at the same time ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் இமேஜஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் ஸ்பேஸ் எவ்வளோ லொக்கேஷன்ஸ் அதை ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ அந்த ஸ்பேசஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் என்டையர் ஸ்பேசஸை அதர் பிக்சர்ஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேசஸை அதர் பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். டு அரேஞ்ச் த பிக்சர்ஸ் thumbnails ஆஃப் ஆல் இமேஜ் இன் த ஸ்க்ராட்ச் ஏரியா. ஸோ இந்த ஸ்க்ராட்ச் ஏரியாவில் இருக்கிற என்டையர் இமேஜஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த thumbnail ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? நவ் யூ வில் சி த ஸ்க்ராட்ச் ஏரியா. ஸோ ஸ்க்ராட்ச் ஏரியாவில் பாருங்கள் 3 இமேஜஸ் வந்து அன்ஆர்டர் பேசிஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நமக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸும் இன் பர்டிகுலர் ஸ்பேசஸை ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறீங்க ஆர்டர் பேசிஸில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் தான் என்னது thumbnail பிக்சர் ஆஸ் thumbnail ஆப்ஷன்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. இஸ் த ஆப்ஷன் டு ஃபாலோயிங் தீஸ் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்? ஸோ அதுக்கான thumbnail ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? கிளிக் த ஃபார்மேட் டேப் அண்டர் பிக்சர்ஸ் டூல்ஸ். ஸோ பிக்சர் டூல்ஸ்க்கு கீழே இருக்கிற ஃபார்மேட் டேப் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் கிளிக் த அரேஞ்ச் thumbnails பட்டன் இன் த அரேஞ்ச் குரூப். ஸோ அரேஞ்ச் குரூப்புக்குள்ளார அரேஞ்ச் thumbnail என்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். த பிக்சர்ஸ் கெட் அரேஞ்ச் இன் த ஸ்க்ராட்ச் ஏரியா. ஸோ ஆஃப்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த என்டையர் பிக்சர்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கான அரேஞ்சிங் போர்ஷன்ஸில் செட் ஆகும். இன் த ஆர்டர் ஆஃப் காலம் பேசிஸ் ஆர் ரோ பேசிஸில் உங்களுக்கு என்ன ஆகுனா அரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ஆஃப்டர் அரேஞ்சிங் திஸ் செலெக்ஷன். ஸோ நீங்கள் பிஃபோர் செலக்ட் பண்ணுறீங்க அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கோ டு கிளிக் பிக்சர்ஸ் டூல்ஸ்க்கு கீழே இருக்க ஃபார்மேட் டேப் அண்ட் தென் செலக்ட் அரேஞ்ச் குரூப். அரேஞ்ச் குரூப்பில் இருக்கிற அரேஞ்ச் thumbnail ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். இன் அரேஞ்ச் thumbnail ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா அந்த செலக்டட் பிக்சர்ஸ் என்ன ஆகுது பாருங்கள். ஆஃப்டர் அரேஞ்சிங் திஸ் காலம் பேசிஸ் ஆர் ரோ பேசிஸில் உங்களுக்கு என்ன ஆகுது அரேஞ்சிங் ஆகுது. ஸோ அன்ஆர்டர் பேசிஸில் இருந்த பிக்சர். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்வாப்பிங் பிக்சர்ஸ். ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ் லாஸ்ட் செஷன் ஸ்வாப்பிங் பிக்சர். ஸோ ஸ்வாப்பிங் பிக்சர்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த பிக்சர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக அனதர் ஒன் பிக்சர்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் ஃபார்மேட் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ ஒரு பிக்சர்ஸை அனதர் பிக்சர்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் ஆர் நியூ பிக்சர்ஸை ஆட் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கான ஸ்வாப்பிங் ஐக்கானோட விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்வாப்பிங் ஐக்கான்னா சேஞ்சிங். ஸ்வாப்பிங் மீன் என்னது ஒரு பிளேஸில் இருக்கிறத இன்னொரு பிளேஸஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் பிளேஸஸில் இருக்கிறத இன் கரண்ட் பிளேஸஸ்க்கு கொண்டு வருது. ஸோ இந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன்ஸை பிக்சர்ஸில் கொண்டு வருது எப்படி? தட் மீன்ஸ் நம்ம ஸ்க்ராட்ச் ஏரியாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ்க்கு ஸ்வாப்பிங் ஆப்ஷன்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறது? When inserting pictures in Publisher, the pictures placeholders has the placeholders icon. ஸோ நீங்கள் பப்ளிஷர்ஸ் டாக்குமெண்ட்டுக்குள்ளார நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிக்சர்ஸ் பிளேஸ் ஹோல்டர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த பிக்சர்ஸ் பிளேஸ் ஹோல்டர் ஐக்கானோட. ஓகேங்களா? ஸோ அந்த ஐக்கான் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தட் மீன்ஸ் ஆஃப்டர் த பிளேஸ் ஹோல்டர் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் எ பிக்சர்ஸ் த ஐக்கான் சேஞ்ச் டு ஸ்வாப் ஐக்கான். ஸோ ஆஃப்டர் நீங்கள் இமேஜஸை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டர் ஐக்கான் என்னவா சேஞ்ச் ஆகும்னா ஸ்வாப் ஐக்கானாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தென் the pictures in the scratch area also
ஷோ ஸ்வாப் ஐக்கான். ஸோ அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பிக்சர்ஸ் ஸ்க்ராட்ச் ஏரியாவுக்குள்ளார இருந்தாலும் சரி ஆர் பப்ளிஷர் பேஜஸ்குள்ளார இருக்கும்போதும் சரி, ஸோ அந்த பிக்சர்ஸுடைய ஐக்கான் என்னவா சேஞ்ச் ஆகுனா ஸ்வாப் ஐக்கானாக உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். யூ கேன் ட்ராக் ஸ்வாப் ஐக்கான் டு ஸ்வாப் பிக்சர்ஸ் ஆர் press and hold or right click the swap icon to display the shortcut menu with more option. So at the same time அந்த ஸ்வாப் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா மோர் ஆப்ஷன். தட் மீன்ஸ் ஒன்ஸ் பிக்சர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் அனதர் ஒன் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆர் பிக்சர்ஸ்க்கான பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, பார்டர்ஸ் அசைன் பண்ணுறது, இந்த மாதிரி மோர் ஆப்ஷன்ஸுக்கான அவைலபிலிட்டியை உங்களுக்கான ஸ்வாப் பிக்சர்ஸ் ஐக்கான் உங்களுக்கு விசிபிள் பண்ணும். தட் மீன்ஸ் in this press and hold or right click on the swap icon. சரிங்களா? ஸோ இமேஜஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு and then right click to the swap icon. swap icon நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ஷார்ட்கட் மெனு அப்பியர் ஆகுது மோர் ஆப்ஷன்ஸாக. ஓகேங்களா? அந்த மோர் ஆப்ஷன்ஸ் என்னென்னா பார்டர் செட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர்ஸ் அசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான சம் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஸ்வாப்பிங் ஐக்கானான யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலக்டட் பிக்சர்ஸ் இன் விச் ஒன் பிளேஸ் ஸ்க்ராட்ச் ஏரியாவில் இருக்கிற அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் இமேஜஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்வாப் பிக்சர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்வாப் பிக்சர்ஸுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆஃப்டர் கிளிக்கிங் திஸ் செலக்டட் பிக்சர், ஸோ இந்த செலக்டட் பிக்சர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் ஐக்கான் விசிபிள் ஆகுது. இந்த லாஸ்ட் ஒன் இமேஜஸை ஃபைனலாக செலக்ட் பண்ண இமேஜ். ஸோ அந்த இமேஜஸை நீங்கள் மவுஸ் பாயிண்டர் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸ்வாப் ஐக்கான் அசைன் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்வாப் ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மோர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ஸ்க்ராட்ச் ஏரியாவுடைய 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன், அரேஞ்சிங் பிக்சர்ஸ் as thumbnail அண்டு ஸ்வாப்பிங் பிக்சர் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.